Hello guys, welcome back to CSS series. Last வீடியோல வந்து CSS ஓட சின்டாக்ஸை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல வந்து CSS செலக்டர்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த CSS செலக்டர்ஸ் என்ன பண்ணும்னா, இந்த செலக்டர் வந்து அந்த HTML ஃபைல்குள்ள இருக்குதான்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணும். ஸோ அது ஃபைண்ட் பண்ணி முடிச்ச பிறகு அந்த கர்லி பிரேசஸ்குள்ள என்னென்ன ஸ்டைல்ஸ்ல இருக்கோ அது எல்லாமே அந்த செலக்டர்ஸ்க்கு அப்ளை பண்ணி தரும். இதுதான் CSS ஓட செலக்டர்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஓகே. ஸோ சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் செலக்டர்ஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு வந்து நம்ம சிம்பிள் செலக்டர்ஸ் மட்டும் பார்க்க போறோம். சிம்பிள் செலக்டர்ஸ்னா நான் என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டைப்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அது ஒவ்வொன்றா அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்பவே நம்ம வந்து பார்த்தோம்னா ரொம்பவுமே கன்ஃபியூஸ் ஆயிரும். போக போக வந்து நம்ம அப்படியே வந்து பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சிம்பிள் செலக்டர்ஸ். ஸோ சிம்பிள் செலக்டர்ஸ்னா என்னன்னா, இது என்ன பண்ணும்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம டேக் நேம் மென்ஷன் பண்ணா போதும். டேக் நேம் இல்லைன்னா அதோட ஐடி நேம் இல்ல கிளாஸ் நேம் இது எல்லாமே சிம்பிள் செலக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காம்பினேஷன் செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பினேஷன்னா ஒரு செட் ஆஃப் காம்பினேஷன் எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு யூனிக்கான ஸ்டைல் நம்ம அப்ளை பண்ணணும்னு நினைச்சோம்னா இந்த காம்பினேஷன் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சூடோ கிளாஸ் செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூடோ கிளாஸ் செலக்டர்ஸ் என்ன பண்ணும்னா, இது பர்டிகுலரா ஒரு எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணி அது பேஸ்ட் ஆன் அந்த ஸ்டேட்ல என்ன இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜ் வந்து பிஃபோர் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் எப்படி இருக்கணும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை ஸ்டைல் பண்றது தான் சூடோ கிளாஸ் செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சூடோ எலிமெண்ட் செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் எலிமெண்ட்டை வந்து நம்ம ஸ்டைல் பண்றதுக்கு யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் திங் ஆட்ரிபியூட் செலக்டர்ஸ். ஆட்ரிபியூட் செலக்டர்ஸ் என்ன பண்ணும்னா, அந்த ஆட்ரிபியூட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட்டுக்கு வந்து டைப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. பாஸ்வேர்ட் இருக்கு, டெக்ஸ்ட் இருக்கு. ஸோ எனக்கு இன்புட்ல இருக்கிற டைப் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி கேசஸ்ல நம்ம ஆட்ரிபியூட் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு HTML பீஸ் ஆஃப் நாலேஜ் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த செலக்டர்ஸ் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து சிம்பிள் செலக்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோலே நான் வந்து காமிச்சிருப்பேன். ஒரு HTML ஃபைல் எடுத்து நான் வந்து ஹெலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அது H1ல வந்து போட்டு வச்சிருக்கிறேன். அதுக்கு நான் ஒரு கலர் அப்ளை பண்ணுற ஸ்டைல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால எனக்கு கலர் வந்து ரெட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இங்கே வந்து அகெயின் ஒரு பேராகிராஃப் டேக் வைக்கிறேன். இதுலயும் நான் வந்து ஹெலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் தரேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் டேக்ல எனக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் சிம்பிள் செலக்டர்ஸ்ல பேஸ்ட் ஆன் த நேம். நேம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் டேக் நேம். ஸோ டேக் நேம் வச்சு நம்மனால வந்து ஒரு சிஎஸ்எஸ் செலக்டர் அதாவது ஒரு HTML இருந்து அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டை நம்மளால செலக்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இன்னொரு H1 நான் வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ எல்லா H1க்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கலர் வந்து ரெட் ஆயிருச்சு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இது என்ன பண்ணும்னா சிஎஸ்எஸ் செலக்டர் என்ன பண்ணும்னா H1 எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஸ்டைல் அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌசருக்கு சொல்லிடும். ஸோ அதனால இப்போ எனக்கு 2 H1 டேக் இருக்கிறனால 2 இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து ரெட் கலர் அப்ளை ஆயிருக்கு. ஓகே. இது வந்து ஒரு எலிமெண்ட்டை செலக்ட் பண்றது. அதாவது ரொம்பவுமே சிம்பிள் ஒரு டேக்கை செலக்ட் பண்றது. நெக்ஸ்ட் திங் ஐடின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து HTML சீரிஸ்லயே பார்த்துருப்போம். ஐடி அண்ட் கிளாஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஐடி அண்ட் கிளாஸ் மோஸ்ட்டாக வந்து சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோல வந்து நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு பேராகிராஃப் டேக்கே இருக்கட்டும். இப்போ இங்கே வந்து ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். கிளாஸ் ஈக்குவல் டு ஹெட் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இந்த ஹெட் வச்சு நம்மனால வந்து ஒரு செலக்டர் கிரியேட் பண்ண முடியாது. எப்படின்னா கிளாஸ் செலக்டர் எப்படி கிரியேட் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டாட் வைக்கணும். டாட் ஹெச் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலக்ட் இருக்கு. நம்ம டேரக்டா H1ன்னு மென்ஷன் பண்றதுக்கு பதிலா அதோட கிளாஸ் நேமை வச்சு நம்ம செலக்ட் பண்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஸ்டைல் அதே சேம் தான் அப்ளை ஆகும். நான் உங்களுக்கு அவுட் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த H1 டேக் மட்டும் நான் வந்து ஸ்டைல் பண்ணியிருக்கிறேன். ஓகே. இது கிளாஸ். தென் ஐடி செலக்டர்ஸ். ஸோ இந்த பேராகிராஃப் டேக்கு ஒரு ஐடி வைக்கிறேன். ஸோ பர்டிகுலர் ரீசன் எதுவும் கிடையாது. நான் வந்து சிஎஸ்எஸ்க்கும் ஐடிக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்ல வரேங்க நான் இப்போ. ஸோ இதில் வந்து நான் பேரா அப்படின்னு வைக்கிறேன். இப்போ இங்கே வந்து நம்ம வந்து கிளாஸ் நேமை வந்து டாட் கிளாஸ் வச்சு யூஸ் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி
இங்க வந்து நம்ம வந்து ஐடி வந்து யூஸ் பண்ணணும்னா ஹேஷ்டேக் யூஸ் பண்ணணும். அதுல வந்து பேரா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். இதுக்கு வந்து நான் கலர் செட் பண்றேன். கலர் வந்து ப்ளூன்னு வைக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ என்னோட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. ஸோ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா ரெட், அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளூ. இப்போ கிளாஸ்க்கும் ஐடிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள். கிளாஸ் வந்து ஒரு வாட்டி எழுதி மல்டிபிள் டைம்ஸ் நம்ம அந்த ஸ்டைல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து இதே ஹெச்1 டேக் நான் இங்க மாத்தி மாத்தி யூஸ் பண்றேன். ஓகே, இதுல வந்து ஹலோ வேர்ல்ட் 1, ஹலோ வேர்ல்ட் 2. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஹெச்1 டேக் இருக்கு. அதில் இருக்கிற வேல்யூஸ் சேஞ்ச் இருக்கு. பட் கிளாஸ் நேம் சேமா இருக்கிறனால அந்த கிளாஸை செலக்ட் பண்ணி அது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு அப்ளை ஆயிடுச்சு அந்த ஸ்டைல். ஸோ இதே ஐடி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் யூனிக்கான ஸ்டைல் பண்ணணும்னா இந்த மாதிரி ஐடி செலக்டர்ஸ் போட்டு அதுக்குன்னு தனியாக நம்ம யூனிக்கான ஒரு ஸ்டைலிங் எழுதிக்கலாம். ஸோ இந்த ஐடி நம்ம ரெப்ளிகேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐடிக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோல வந்து ஒரு சிஎஸ்எஸ் செலக்டர் பேசிக் நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல இந்த சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ் வச்சு நம்ம நிறைய பண்ண போறோம். அதுக்கப்புறம் காம்பினேஷன் செலக்டர் என்ன, அதுக்கப்புறம் சூடோ கிளாஸஸ், சூடோ எலிமெண்ட்ஸ் அந்த ஆட்ரிபியூட் செலக்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் நம்ம டீப்பா வந்து டைவ் இன் பண்ணலாம்.